ஒழுக்கமே மேலான செல்வம் என்கின்ற நாடகம் இங்கு நடைபெற இருக்கின்றது. கொஞ்சம் பாரு என்னோட பேரு சொல்லிக்குதுடா ஸ்லோமோ தெரிக்குதுடா அன்பாரன் பிச்செல்லாம் கேளு நம்பிக்கையா சேரு இருக்குதுடா காலம் பிறக்குதுடா தனக்குன்னு வாழாத நீ தரத்துல தாழாத ஒரு கடுமாறானே திருட்டிட போறானே கலுமா தளபதி தளபதி என்ன செய்றீங்க எல்லாருமா சேர்ந்து டான்ஸ் ஆடுறீங்க பாட்டை போட்டுட்டு இவ்வளவு சத்தமா போடலாமா பாட்டு விஜய்கிட்ட புது பாட்டுட்டா அதுக்கே இவ்வளவு சத்தத்துல கேட்குறீங்க சத்தமா கேட்டாதான் நல்லா இருக்குமா அதுக்கு தெரியும் தானே அப்பா வந்தா இவ்வளவு சத்தம் போடுவார் அதுக்கு மேல சத்தம் போடுவார் என்ன அப்ப நீங்க குறைச்சி தான் கேட்கணும் குறைச்சுதான் கேட்கணும் அவருக்கு புது பாட்டா அவருக்கு மற்றவருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாம் சத்தம் போட்டு கொண்டிருக்கோம் எல்லாம் பாட்டு போடுங்கம்மா நாங்க கேட்டு கொண்டிருக்கிறோம் கிட்டர் வந்தா சொல்லுங்கம்மா நாங்க சேர்ந்து ஆடுவோம் என்னது கிட்டர் வந்தா சொல்லுங்கம்மா அப்பாவுக்கு கிட்டர் ரெண்டா பேர் வச்சிருக்கேன் அதை செய்யாத இதை செய்யாத ஒவ்வொரு ஒழுக்கங்கள் விதிகள் என்று சொன்னாலம்மா அப்பா அவர் என்னன்னு சொல்றது கிட்டர் என்ன தானே அம்மா சொல்லணும் அப்பா வேறட்டுக்கு நான் சொல்லி கொடுப்பேனா வாங்க வாங்க நீங்களே என்ன விடுங்கோ என்ன விடுங்கோடா வாங்கம்மா வாங்க என்ன விடுங்கோ ஐயோ அப்பா வந்தா வேற சொல்லுங்க வாங்கம்மா ஆடுவோம் நல்லா தான் இருக்கின்ற டாலிங்கின்ற ஆட்டம் சூப்பரா அப்பா வந்துட்டேன் சத்தம் அங்க சந்தி வரைக்கும் கேட்குது ஆட்டம் போட்டு இருக்கல நான் எத்தனையோ தரம் சொன்னேன்னா நான் உங்களுக்கு கேட்கல பிள்ளையா என்ன நடக்குது இங்க சத்தம் அங்க வரைக்கும் கேட்கும் என்ன செய்யறீங்க விஜய் பாட்டோ விஜய் அங்க ஆடுறான்னா இங்க ஆடுறீங்களோ நீங்களும் உனக்கு தேவையான நீ அங்க விஜயோட போய் ஆடு இங்க என்ன ஆடுற இங்க உங்களோட ஆராட்டம் காணாம அங்க போய் ஆடுறது நான் உங்களுக்கு பிடிச்ச நம்பி ஒரு வேலையும் இல்லை அங்க பார்த்தா வாசல்ல செருப்பு எல்லாம் சிதறி கிடக்குது அங்க சாப்பிட்ட பிளேட்கள் ஒன்றும் கழுவே இல்லை படுத்த படுக்கை அப்படியே கிடக்குது நீ என்ன லைட் எல்லாம் அப்படி எரியுதுன்னு பார்த்துட்டு இருக்க மூட்டை புள்ளி என்று இருக்கிற ஒன்றும் கவனிக்கிற இல்ல இப்படித்தான் இங்க இருக்க போறீங்க அது நல்ல ஒரு மொபைலோட காட்டு மொபைல் அது வெளியில இருந்து எடுத்துட்டு வந்தேன் நான் வெளியில இருந்து களவு எடுத்து கொண்டா கழுவெடுக்கல் வெளியில இருந்து எடுத்துட்டு வந்தேன் நான் இன்னொரு லட்ச பொருள் அனுமதி இல்லாமல் வீட்டுக்குள்ள வந்தா அது களவு வெளியில இருந்து எடுத்து அது வெளியிலேயே யாருக்கு கொடுக்கணுமோ ஒப்படைக்கணும் போலீஸ்லயோ இல்ல கடையிலயோ அங்கே கொடுத்து அதை ஒப்படைக்கிற வழியை பார்க்கணும் வீட்டுக்குள்ள வைக்க கூடாது இப்பயே கொட்டையை கொடுத்துடணும் இப்ப எல்லா வேலையும் தெப்பிக்கெல்லாம் அப்படியே கிடக்கு தெப்பிக்கெல்லாம் கிளீன் பண்ணி எல்லா வேலையும் இப்ப செய்து போட்டு போகணும் சரியா நான் இப்ப போயிட்டு வார கடையில எல்லா வேலையும் முடிச்சிடணும் சரியா குளப்படி விடக்கூடாது நீ எங்க வேலைக்கு அலுவலா போகணும்னா அந்த அலுவலப்ப அது சரி விளக்கு கொடுத்தில்லையா அப்படி இல்ல அப்ப இந்த குளிக்கல காலம் நாங்க என்ன குளிக்கல அப்ப விடிய நித்திரையால் எழும்பினோன்னு தேவாரம் திருவாசம் ஒன்றும் இல்ல ஒரு விஜயோட பாட்டு தான் அதுதான் இப்ப முக்கியம் அது அங்க முக்கியம் அவங்களுக்கு உங்களுக்கு அது முக்கியம் இல்ல உங்களுக்கு தேவாரம் திருவாசம் சரியா போய் ரெடியாங்கல்ல டக்கண்டு போட்டு வார கடையில எல்லாம் முடிச்சு வைக்கணும் சரி போ அம்மா அப்பா அப்படிதான் சொல்லுவார் நான் ஒன்றும் செய்ய மாட்டார் அவர் இப்படிதான் அப்பா சொன்னது கிட்ட சாமியார தான் போகும் சாமியாரா போகணும் நீ என்ன சொல்ல போற ஆமா அப்பா பார்த்தா எனக்கு இந்த பாட்டு தானம்மா ஞாபகம் போடுறேன் கேளுங்க உனக்கு பாட்டு கேளுங்க
இங்கே நான் தான் கிங்கு, நான் வச்சதான் ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் எனக்கு இஷ்டத்துக்கு அப்பப்போ மாற்றிட்டே இருப்பேன். அது கப்சிப்புன்னு கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடி தலை பண்ண நினைச்ச உன்னை கண்ட துண்டமாக வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். ஹொக்கோ டைகர் கா ஹொக்கோ. நடிப்பும் அது தான் உனக்கு முக்கியம். போய் அந்த கிச்சனுக்குள்ள இருக்கிற பாத்திரங்கள் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு போய் ஏதோ வேலை அளவில் பார்க்கணும் மட்டும் சொன்னீங்க. போய் அதை போய் எல்லாத்தையும் ஒதுக்கி போட்டு பள்ளிக்கூடத்துக்கு போற அளவில் பாருங்க. போங்க. சரி அம்மா, நாங்க போட்டு வரோம். சரி, போயிட்டு வாங்க. தமன்னா இப்ப தமன்னாவா மாறிட்டே ஆகுமா? ஆட்டம் பரவாயில்ல, அந்த மாதிரி புள்ளியோட இந்த பயங்கர ஆட்டமா அவளை விட நீ நல்லா ஆடுறாய். 25 வருஷமாய் காட்டி ஒரு நாள் கூட உன் ஆட்டத்தை பார்த்தது இன்றைக்கு தான் பார்த்துருக்கணும் ஆட்டத்தை. அவள் கேள்விப்பட்டாலும் தூக்கு போட்டு ஆக போறாங்க. உண்டி ஆட்டத்தை பார்த்து இனி யார் அடுத்த நடிகளும் உன்னை பார்த்துட்டு இனி சாவி நம்ப அவங்க பிள்ளையன் சும்மா இதுக்கு ஆசைக்கு வாங்குவாமான்னு கேட்டாப்பல சும்மா 2 ஸ்டெப்பு தான் போட்டேன். அதுக்கு இப்படி தமன்னாகுமன்னாண்டெல்லாம் பாடி கொண்டு இருக்கிறீங்க. நல்லா தான் பிள்ளைகளை ஒழுக்கமா வளர்க்குறேன். நான் ஒழுக்கமா வளர்க்கணும்னு கஷ்டப்படுறேன். நீ அதெல்லாம் கொண்டு எங்க தள்ளுறன்னு நிக்கிறேன். உங்களுக்குப்பா மண்டைக்கு ஒரு சரக்கு, மண்டைக்கு மேலையும் ஒன்றும் இல்ல, மண்டைக்கு உள்ளுக்குள்ளேயும் ஒன்றும் இல்ல. வெளியில இல்லாட்டி உள்ள நிறைய இருக்கு, உனக்கு தெரியாது. பிள்ளைகளுக்கு முன்னாலே எப்படி கதைக்கிறேன்னு தெரியாது, பிள்ளைகளோட எப்படி கதைக்கிறேன்னு தெரியாது. உங்களுக்கு நடுக ஒழுக்கம் என்னத்தை செய்ய போறீங்க? ஒழுக்கம் தான் எந்த அலுவலா இருந்தா ஒழுக்கமா இருந்தா தான் சரியா வரும். சரியா? இங்க வந்து சர்டிபிகேட்டும் பேப்பரும் தான் முக்கியம். சர்டிபிகேட் வந்து சாதாரண ஒரு வேலைக்கு ஒரு தகுதியாண்டு ஆளை காட்டுறதுக்கு தான் சர்டிபிகேட். ஒரு வேலைக்கு சேர்றதுக்கு சர்டிபிகேட் வேணும். இல்லைன்னு இல்லை. நானா சேர்ந்த பிறகு வேற ஒழுங்கா இருக்கிறாரா, ஒழுங்கா வேலை செய்யறாரா, நேரத்துக்கு வாராரா, என்னென்ன மாதிரி பேச்சு வழக்கல் இருக்கு, இதுகளெல்லாம் பார்த்து தான் வேலையை நிரந்தரமாக்குறாங்க. அவங்க அங்க கொடுக்குற வேலையை ஒழுங்கா செய்துட்டா சரி, இங்க வேற ஒன்றும் தேவையில்லை. அப்படி இல்லை, ஒழுக்கம் தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அவங்க உங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறான்னு தெரியுமே? என்ன பேரும் தானே வச்சுட்டு போட்டு அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு தேவை ஒழுக்கம். இங்க கட்டுப்பாடா இருக்கணும் வீட்டுல, இல்லாட்டி விட்டுட்டு போ. பிள்ளைகளோட ஒரே சத்தம் எந்த நேரமும் மெல்லமா கதைச்சு பழகுங்க. அம்மா அம்மா எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கம்மா. நல்ல சம்பளம், நல்ல பதவி. அந்த வேலை கிடைச்சா எனக்கு நல்ல அதிர்ஷ்டம் அம்மா. உனக்கு நல்ல சர்டிபிகேட் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி போனா உனக்கு தான் அந்த வேலை கிடைக்கும். சரியா? ஒரு இடத்துல ஒழுக்கமா கேட்கிற கேள்விக்கு சரியா பதில் சொல்லி நல்ல மாதிரி ஒழுங்கா காய்ச்சி ஒழுங்கா செய்யணும். ஒழுக்கம் தான் முக்கியம். சர்டிபிகேட்ன்றது 2ஆம் கட்டம். சரியோ? முதல் கட்டம் ஒழுக்கம் முக்கியம். போய் நல்ல மாய் காய்ச்சி நல்ல மாய் செய்து விட்டுவா. அப்புறம் அங்க கரைச்சல் படாத போய் என்னட்ட அப்புறம் பேச்சு வாங்காத. ஓமாம்மா, இவ 2 ஒழுக்கம் தான் எனக்கு வேலையை தரப்போகுது. இந்த சர்டிபிகேட் தான் எனக்கு வேலையை தரப்போகுது. நான் போட்டு வரேன். கதைக்காம நீ போயிட்டு வா. ஓமாம்மா, நான் போட்டு வரேன். ஓகே. 9 மணிக்கு தான் இன்டர்வியூ. இந்த கிட்லர் சொல்ற மாதிரி இந்த லைட் எல்லாம் வீணா தேவை இல்லாம எரிஞ்சு கொண்டிருக்கு. எல்லா லைட்டையும் நிப்பாட்டி விடுவோம் முதல்ல. இந்த சுப்பரை செய்யறாக்கெல்லாம் இருக்கணும். என்னது இதெல்லாம் குப்பையா கிடக்கு. இந்த குப்பை எடுத்து குப்பை கூடத்துக்கு போடுவோம். என்னத்துக்கு தான் இந்த வேலை செய்யற இடத்த துப்புரவு செய்ய ஆக்கள் இருக்கணும். இங்க வேற இந்த தெப்பிக்க கூட ஒழுங்கா வைக்காம விட்டுருக்கணும். இங்க வேற 1000 franc காசு. சரி, நேரமா ஜெனி உள்ளுக்குள்ள போவான். வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் தான் நிரோஷினியோ? இந்த பேர் தான் நிரோஷினி. வாங்க இருங்க. உங்களோட சர்டிபிகேட் எல்லாம் கொண்டு வந்துருக்கீங்களா? நீங்கள் ஏற்கனவே எங்களுக்கு இந்த சர்டிபிகேட் அனுப்பியிருந்த நீங்கள் பார்த்துறாங்க. உண்மையிலேயே இந்த வேலைக்கு நல்ல தகுதியான சர்டிபிகேட் எல்லாம் வச்சுக்கிறீங்க. அது சரி, பிள்ளை இந்த வரைக்குள்ள தேன் இந்த குப்பையெல்லாம் பொறுக்கி போட்டு வந்த நீங்கள் அது கிட்லர் சொல்லுவார், நாங்க இருக்கிற இடம் அப்பையும் சுத்தமா இருக்கணும். அப்பா சொல்லுவார். அப்ப நாங்க அது எல்லாத்தையும் சுத்தம் செய்துட்டு வந்துட்டேன். அதனால எது பிரச்சனையோ இல்ல இல்ல இல்ல. லைட் எல்லாம் எரிஞ்சு பாடுறீங்க. சும்மா தேவையில்லாம லைட் எல்லாம் எரிஞ்சு இருக்கு. வீட்டை இருந்தா அப்பா சொல்லுவார், தேவையில்லாத லைட் எல்லாத்தையும் நூத்து விட சொல்லி. அதனால எனக்கு வேலை கிடைக்காம போயிடுமோ? அப்படி ஒன்றும் இல்லையா? நான் கேட்டேன். ஓகே.
இங்க இந்த தெப்பிக்க துப்புரவு செய்ய ஒரு 1000 franc காசு இருந்தது. இந்தாங்க. நன்றி அம்மா, நன்றி. என்னன்னு சொன்னா இந்த வேலை வந்து இந்த வேலைக்கு கிட்டத்தட்ட 150 பேர் வந்து விண்ணப்பிச்சிருக்கணும். இன்றைக்கு நீங்களாம் கடைசியா இந்த வேலை நாங்கள் எப்படி பார்க்கிறோம் சொல்லி சொன்னா, இந்த வேலைக்கு நேர்மை முக்கியம், அடுத்தது வந்து பொறுப்புணர்ச்சி, அடுத்தது ஒழுக்கம். இதை வச்சு கொண்டுதான் நாங்கள் இந்த வேலைக்கு வந்து நாங்கள் ஆட்கள் எடுக்கிறது என்று சொல்லி தீர்மானிச்சாங்க. இன்றைக்கு எவ்வளவு பேர் 149 பேரும் வந்துட்டு போயிட்டோம். ஆனா நீங்கள் விதைக்களை மட்டும்தான் நாங்கள் எங்களோட கண்காணிப்பு அந்த கமரா மூலம், வீடியோ கமரா மூலம் பார்த்து கொண்டிருந்த நாங்கள். அது மட்டும் இல்ல எங்களோட பணியாக்களும் உங்களை நோட் பண்ணி கொண்டு தான் இருந்தவங்க. நீங்கள் என்னென்ன செய்கிறீர்கள், இது போல உங்களை மட்டும் இல்ல மற்ற ஆட்களையும் நோட் பண்ணிருந்தது. வந்த இடத்துல நீங்கள் தான் இந்த லைட்டுகள் சும்மா தேவையில்லாம எரியுதண்டு அந்த ஒரு பொறுப்புணர்ச்சிய அந்த லைட்டை ஓப் பண்ணினீங்க. அது மட்டும் இல்ல இங்க எல்லாரும் வந்துட்டு போச்சுனா எல்லாரும் இந்த குப்பைகளை கண்டு யாருக்குமே அதை என்ன செய்யணும் ஏன்னா இங்க நிறைய தொழிலாளர்கள் இருக்கணும். ஆனாலும் கூட நீங்கள் வேலை செய்யற இடத்தை துப்புரவா வச்சிருக்கணும். அந்த குப்பையெல்லாம் பொறுக்கி போட்டீங்க. இந்த காசு 1000 franc காசு எத்தனை பேர் தெப்பிகளை கண்டெடுத்து கொண்டு போக ஆயிட்டோம். ஆனா நாங்கள் கடைசி அவைகளை கேட்டு அவைகளை மறைச்சுதான் இந்த காசை எடுத்துனாங்க. ஆனா நீங்கள் இந்த காசை ஒப்படைச்சிருக்கிறீங்க. உண்மையிலேயம்மா இந்த வேலை நாங்கள் பார்க்கிறது உண்மையிலேயே நான் சொன்ன விஷயம் ஒழுக்கம், நேர்மை, பொறுப்புணர்ச்சி. இந்த சர்டிபிகேட்டை விட உண்மையிலேயே அதுதான் உங்களுக்கு இந்த வேலையை நாங்கள் நியமிக்கிறோம். வார திங்கட்கிழமை உங்களுக்கு இந்த வேலை சரி. உங்களோட அப்பா அம்மா உங்களை நல்ல ஒழுக்கமா வளர்த்திருக்கணும். அவைகளுக்கும் வாழ்த்த சொல்லுங்க. வார திங்கட்கிழமை வந்து இந்த வேலைக்கு நீங்கள் சேருங்கோ. இந்த சர்டிபிகேட்டை நாங்கள் வச்சிருக்கிறோம். வாழ்த்துக்களம்மா, வாழ்த்துக்கள். ஓகே, நான் போட்டு வரேன். போறவன் எங்க பார்த்துட்டு இருக்கிறேன். துவங்கிட்டேனே நான் இவள் பிள்ளை இன்டர்வியூக்கு போனவள் அதுதான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். நீ உன்ன ஒழுக்கம் இல்லைன்னு சொல்லி எரிஞ்சதிலே காட்டி விட்டாங்க. இப்ப நீ அந்த புள்ளி ஒழுக்கம் இல்லாம வளர்க்குற, அவள் எங்க ஒழுங்கா வர போறாள். பேசாம இரு, அவள் வேலை கிடைச்சா என்ன கிடைக்காது. அதுதான் இப்ப எங்க தலையில கட்டி வச்சுதான் நான் இப்ப உங்களோட கிடந்து குப்பை ஓடி கொண்டு கிடக்குறேன். இப்படி எட்டி எட்டி பார்த்தா அந்த நேரம் வேலியால் எட்டி எட்டி பார்த்தா என்ன மடக்கின்னு அதுக்காக தான் ஒரு 50 நேரம் அந்த ரோட்டால போறது. வேற என்னது போறது? அவளை காணையில நான் இருக்கிறேன். வாரா வாரா அம்மா, அப்பா அங்க. அம்மா, அப்பா 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 என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்க. உங்களை கிட்ட ரெண்டெல்லாம் நக்கல் அடிச்சு நானம்மா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்ன நடந்த என்ன சொல்லு. சர்டிபிகேட் இருந்தாலும் உங்களோட ஒழுக்கம் தானப்பா எனக்கு இந்த வேலையை தந்தது. என்ன மன்னிச்சிருங்கப்பா. யோசிக்காத, இதை பற்றி யோசிக்காத. நாங்கள் பெரியாக்கள் சொல்றது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். நல்ல நல்ல விஷயங்களை சொன்னா எப்பவுமே உங்களுக்கு எல்லாம் கஷ்டமா தான் இருக்கும். சொன்னா கேட்க மாட்டீங்க. விளம்பு காணும் விளம்பு. இனி என்ன எல்லாம் வேலை நல்லபடியா முடிஞ்சதல்ல, நல்லபடியா இருக்கிறீர்கள். இனி என்ன இதுக்கு மேல யோசிக்க வேணாம் விளம்புங்க. அன்புள்ள அப்பா அப்பா விளம்பு உங்களுக்கு சொல்ற விளங்குது. இனிமேல் இந்த மாதிரி ஒழுக்கமா இருந்தா தான் பின்னுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். அக்காவுக்கு ஒழுக்கத்தால கிடைச்சிருக்கா. யாருமே காணும் தாயையும் நண்பாலே எனக்கெது தேவை உலகிலே திடுவாய் நீ முதலிலே வேண்டாமல் நன்றி அனைவருக்கும். அடுத்த நிகழ்ச்சி இருக்குது, மறந்துடாங்கோ. 2 நிகழ்ச்சி தான். ஒன்று வினாவிட போட்டி, அடுத்தது மாற்றி யோசி.